தருமபுரி மாவட்ட நிர்வாகமும் முன்னோடி வங்கியும் இணைந்து அண்மையில் தருமபுரியில் மாபெரும் கல்வி கடன் வழங்கும் முகாமை நடத்தியது. இந்த முகாமில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ரே சதீஷ் பங்கேற்று 146 மாணவ மாணவிகளுக்கு ரூபாய் 7.27 கோடி மதிப்பிலான கல்வி கடன் உதவிகளை வழங்கினார். மேலும் தருமபுரி மாவட்டத்தில் இதுவரையில் 1128 மாணவர்களுக்கு கல்வி கடனாக ரூபாய் 22 கோடியே 28 லட்சம் ரூபாய் வங்கிகள் மூலம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்தார். மேலும் நிகழ்ச்சியில் பேசிய மாவட்ட ஆட்சித்தலைவர், உயர்கல்வி பயில்வதற்கு மாணவர்களுக்கு எவ்வித தடையும் இன்றி அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் அதில் ஒன்று இந்த கல்வி கடன் வழங்கும் முகாம்களுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். மேலும் தருமபுரி மாவட்டத்தை சார்ந்த மாணவர்கள் கல்வி கடன் பெறுவதற்கான அனைத்து வசதிகளும் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் இதை பயன்படுத்தி கொண்டு மாணவர்கள் உயர்கல்வியை பயில வேண்டும் என்று குறிப்பிட்டார். தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை உடல் உறுப்பு தானத்தில் தொடர்ந்து 3 ஆண்டுகளாக தமிழகத்திலேயே முதலிடம் வகிப்பதாக தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி முதல்வர் மருத்துவர் மனோகரன் தெரிவித்தார். வணக்கம், நான் டீன் தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை. நம்ம தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இதுவரைக்கும் 32 பேர் ஆர்கன் டொனேட் பண்ணியிருக்காங்க. இந்த 32 பேர் அவங்க மூலியமா கிட்டத்தட்ட ஒரு 136 பேருக்கான உயிர் ஆர்கன் கொடுத்து உயிரை வாழ வச்சிருக்காங்க. இந்த செயலை தமிழக அரசு பாராட்டி தொடர்ந்து 3 வருஷமா அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை தருமபுரிக்காக வேண்டி அவார்டு, ஷீல்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க. இப்போ தானம் பண்றதுங்கிறது மிகவும் மிகவும் பெரிய அரிய செயல். இதை செய்யறதுனால நம்மளோட மனித குலம் இன்னும் அதிகமா உயிர் வாழறதுக்கான வாய்ப்பை நம்ம மக்கள் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆர்கன் ரெட்ரீவல்ல நம்ம தமிழகத்துல நம்மளோட தருமபுரி மருத்துவக் கல்லூரி முதலிடமா இருக்கு. அதாவது நான் டிரான்ஸ்பிளான்ட் ஆப்ரேஷன் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணாத ஆஸ்பத்திரி, ஆனால் ஆர்கன் மட்டும் எடுத்து தர இதில் நம்மளோட தமிழகத்தில் தருமபுரி இதுவரைக்கும் தொடர்ந்து 3 வருஷமாக முதலிடம் இருக்கு. இந்தியாவிலேயே ஆர்கன் டொனேஷனில் நம்ம தமிழகம் தான் முதல்ல இருக்கணும். இந்திய பொருளாதாரத்தின் முதுகெலும்பாகவும் கிராமப்புற செழிப்புக்கு குறிப்பிடத்தக்க பங்களிப்பாளராகவும் விவசாயிகள் உள்ளனர். சமூகத்திற்கு அவர்களின் பங்களிப்பிற்கான அனைத்து பொறுப்புள்ள விவசாயிகளையும் கௌரவித்து பாராட்டுவதற்காக தேசிய விவசாயிகள் தினம் ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் மாதம் 23ஆம் நாள் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்தியாவின் 5வது பிரதமரான திரு சௌத்ரி சரண் சிங் அவர்களின் பிறந்த நாளை நினைவு கூறும் வகையில் இந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது. தருமபுரி மாவட்டம் பாப்பாரப்பட்டி வேளாண் அறிவியல் நிலையம் சார்பில் தேசிய விவசாயிகள் தினம் மற்றும் விவசாயிகளை கௌரவிக்கும் தினம், அதாவது விக்சித் பாரத் ஜி ராம்ஜி விழிப்புணர்வு நிகழ்ச்சியும் நடைபெற்றது. தருமபுரி மாவட்ட விவசாயிகள் மத்தியில் காலநிலை மாற்றத்திற்கு ஏற்ற சாகுபடி தொழில்நுட்ப முறைகள் குறித்து வேளாண் அறிவியல் நிலைய விஞ்ஞானிகள் விரிவாக எடுத்துரைத்தனர். மேலும் ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து மேலாண்மை மற்றும் நீடித்த வேளாண்மைக்கு நிலையான வளர்ச்சி குறித்தும் பாப்பாரப்பட்டி வேளாண் அறிவியல் நிலைய ஒருங்கிணைப்பாளர் முனைவர் வெண்ணிலா விரிவாக எடுத்துரைத்தார். இந்நிகழ்ச்சியில் பங்கேற்ற 200க்கும் மேற்பட்ட விவசாயிகளுக்கு பல்வேறு தொழில்நுட்பங்கள் செயல் விளக்கங்களாக செய்து காண்பிக்கப்பட்டது. குறிப்பாக விவசாயிகளுக்கு மத்திய மாநில அரசுகளின் திட்டங்கள் மற்றும் அதன் பயன்பாடுகள் குறித்து விரிவாக இந்நிகழ்ச்சியில் விளக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் பங்கேற்ற விவசாயிகளுக்கு பழ மரக்கன்று வழங்கப்பட்டது. இயற்கை நுண்ணூட்ட உரங்கள் மற்றும் அதன் பயன்பாடுகள் குறித்து செயல் விளக்கங்களும் விவசாயிகளுக்கு செய்து காண்பிக்கப்பட்டது. இது தொடர்பான கண்காட்சியும் நடைபெற்றது. விவசாயத்தை பெரிதும் நம்பியுள்ள தருமபுரி மாவட்டத்திற்கு இதுபோன்ற நிகழ்ச்சிகள் மூலம் விவசாயிகள் பெரிதும் பயன்பெற்று வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. மத்திய அரசின் வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான ஜி ராம்ஜி திட்டம் தருமபுரி மாவட்ட விவசாயிகள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. 100 நாள் வேலைவாய்ப்பை 120 நாட்கள் அதிகப்படுத்தி தங்களுக்கு பெரும் வேலை வாய்ப்பை மத்திய அரசு ஏற்படுத்தி உள்ளதாக விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவிக்கின்றனர். என்னுடைய பெயர் பெருமாள். நான் கானாப்பட்டின்ற சிறிய குக்கிராமத்தில் இருக்கிறேன். நல்லம்பள்ளி வட்டாரம் தருமபுரி மாவட்டத்தில் இருக்கிறேன். எங்களுடைய கிராமத்தில் இப்பொழுது ஜி ராம்ஜி என்ற திட்டத்தில் மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை 125 நாளாக செஞ்சிருக்கிறாரு. அந்த 125 நாளில் எங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. நமது பாரத பிரதமர் அவர்கள் வருடத்திற்கு 3 முறை 2000, 6000, வருஷத்துக்கு 6000 கொடுக்கிறார். அது விவசாயினுடைய வறுமையை பார்த்து கொடுக்கிறார். அந்த வறுமை ரொம்பவும் எங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்குது. அன்புமிகு பாரத பிரதமர் அவர்களுக்கு மிகவும் நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கின்றேன்.